குரு வக்ர பயிற்சி பலன் 2024. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார். அக்டோபர் மாதம் 9-10-2024 முதல் 4-2-2025 வரை சுமார் 116 நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார். தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாய தோற்றம்தான் இந்த வக்ரம். இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம். குருவுடைய சிறப்பு பார்வை 5, 7, 9, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்ரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து, அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் பெற்று இருந்தால், நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குரு பகவான் வக்ரமாகும் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது. அதே உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால், அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும். வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும், கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கடகராசி பூச நட்சத்திரம், இது சனியோட நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 3 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 5 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம், 18 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். நான் சென்ற பகுதியில் எடுத்துக்கிறேன். 13 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 13 + 17 30 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். இவர் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசி, தனுசு ராசியிலேருந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, ரிஷபராசியில தான் வக்ரமாக இருக்கிறார். அதாவது 6க்கு மறைஞ்சிட்டாரு, 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கார். இருந்தாலும் பாகிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எந்த விதத்திலையும் கெடு பலன்களை கொடுக்காது. அஷ்டம சனியில் இப்போ புதன் தசையில் இருப்பீங்க நீங்கள், அஷ்டம சனியில் நிறைய கெடு பலன்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தால் கூட படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ரமாகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த தடைகள் இருக்காது. அஷ்டம சனியில் நிறைய தடைப்பட்டிருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கஷ்டங்கள் இந்த குரு வக்ர காலங்களில் இருக்காது. 116 நாட்கள் உங்களுக்கு படிப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துருவார். அதுவும் இல்லாத புதன் தசை மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பே தவிர குரு வக்ர காலங்கள் பாதிப்பு கிடையாது. புதன் தசை அப்படிங்கிறது இந்த வயசு காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டங்களில் வந்துச்சுனாக்கா இது விரையாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை, 3 குடையவனோட தசை. இந்த கடகராசிக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது ஆகாத தசை. அதனால கெடு பலன்களை கொடுத்துருக்கலாமே தவிர இதுலேயும் அஷ்டம சனி வரும்போது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய புதன் பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுத்துருக்கும். படிப்பு ரீதியாவோ இப்போ மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பீங்க, நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாம். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சிகளுக்கு வெற்றிகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். அஷ்டம சனியில் தடைகளை கொடுத்துருக்கலாம், அந்த தடைகள் குரு வக்ர காலங்களில் இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தான் ப்ராப்ளமை தவிர உங்களுக்கு குரு வக்ர காலங்கள் ப்ராப்ளத்தை கொடுக்காது. புதன் தசையில குரு புத்தி நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த காலகட்டங்களில் மாற்றங்களை நீங்கள் ஈஸியாக பார்ப்பீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய வலுவை பொறுத்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பாகிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்ரமாகும் போது நல்ல பலன்களை தான் கொடுப்பார். லாபஸ்தானத்தில் வக்ரமாகிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுப்பார். தொழில் ரீதியான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழில் மாற்றம் ஒரு சில பேருக்கு உண்டு, இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு உண்டு. வீடு மாற்றங்கள், அதாவது வாடகை வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் மாற்றிட்டு போகிறதோ இல்லை வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இந்த காலகட்டங்களில்
ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்பை உறுதியாக கொடுக்கும். நல்ல பலன்கள் கண்டிப்பா உண்டு. புதன் தசையினால் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னாக்கா தசையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்று வக்ரமா இருக்கிறதுனால அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி வக்ர காலங்கள் ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி குரு ரெண்டுமே சேர்ந்து வக்ரமாகிறது நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு ரீதியா முன்னேற்றத்தை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர தசையில முயற்சிகள் அதிகமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு வந்து நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் அஷ்டம சனி மட்டுமே. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை கூட அந்த அளவுக்கு கெடுபலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்காது புதன் தசையில். இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது, 5ஆம் பார்வை அப்படிங்கிறதுனால முயற்சிகளுக்கு வெற்றி. இப்போ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது வந்து 23, 24, 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களுக்கு வந்து அதிகமாக திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவீங்க. உடனடியான திருமண வாய்ப்புகள் குரு வக்கர காலங்களில் கொடுத்துரும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் திருமணம் கொடுத்துரும். அதே 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. சனி வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் 30, 31 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அஷ்டம சனியில் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். குரு வக்ர காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மென்மையை கொடுக்கும். கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே தடையாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது, எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுபலன்களை செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும், நிறைய தடைகளை தான் கொடுக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் ரிஷபராசியில் இருந்து வக்ரமாகிறதுனால முழுக்க முழுக்க கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட கிரகம் எல்லா தசைகளுக்கும் கடன் பிரச்சனை சொல்லணும், நோய் நொடி பிரச்சனைகள் சொல்லணும், திருப்பி திருப்பி அந்த ரிப்பீட்டட் வார்த்தை வரும். எல்லா தசைக்காரர்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதனால ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லா தசைக்கும் அதை சொல்லி ஆகணும். அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய கஷ்டப்படுறீங்க புதன் தசையில், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ கேது தசை கூட நடக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ புதன் தசை முடிஞ்சு கேது தசை போயிட்டு இருக்கு. இப்போ 30 வயசுக்குள்ள இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் புதன் தசைக்கு என்ன பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வயது காலகட்டத்தில் நிறைய திருமண தடைகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். இந்த குரு வக்கர காலங்களாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமான்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் தடைகளை விதிக்காது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள், பெண்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அப்போ அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ சொல்ல முடியாத நல்ல பலன்கள்லாம் இருக்குது, நிறைய சொல்லலாம், நிறைய பலன்கள் உங்களுக்கு சொல்லலாம். பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதார பிரச்சனை தீரும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது எல்லாமே தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நேரங்களில் 30 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசைக்கு என்ன பலன்கள் அப்படின்னாக்கா புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னோன்னா அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு பொருந்தும். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, கோச்சார ரீதியாக புதனோட வீட்டில் இருக்குது. இந்த கேது பகவானுக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது, வக்ர பார்வை. இது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதாவது கேது தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகலை, நிறைய தடையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குரு வக்கர காலங்கள். இந்த குரு வக்கர காலங்களில் திருமண வாய்ப்புகளை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை குரு வக்கரமாகி இருந்தாலோ லேட் திருமணம் தான். லேட் திருமணம் அப்படிங்கிறதுனால குரு வக்கர காலங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போ கோச்சார ரீதியாக குரு வக்கரமாகும்போது திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். போன வருஷம் குரு வக்கரமாச்சு, அப்போ ஏன் திருமண வாய்ப்புகளை கொடுக்கல அப்படின்னாக்கா இருக்கிற இடத்த பொறுத்து. போன வருஷம் வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தது, யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு அப்போ திருமணத்தை ஒரு சில பேருக்கு கொடுத்தது. இப்போ வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. திருமண காரகத்துவங்களை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஏன்னா திருமணத்துக்கு உண்டான கிரகமே சுக்கிரன் தான். புத்திர பாக்கியத்துக்கு உண்டான கிரகம் குரு. குழந்தை பாக்கியம் இல்லைனாக்கா குரு வந்து நீங்கள் பார்க்கலாம், குரு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் திருமணம் ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா குருவையும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். நீங்கள் இந்த 3 கிரகங்கள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் லேட் ஆகும். இப்போ சுய ஜாதகத்தில்
சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் குரு வக்கரமாகும் போது சுக்கிரனுக்கு உண்டான பலன்களை அதிகமாக கொடுக்கும். அப்போ திருமணத்துக்கு உண்டான பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இரண்டாவது திருமணத்தில் பிரச்சனைகள் தீரும். டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டைவர்ஸ்லேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சுமூகமான பேச்சுவார்த்தையிலே முடியும், உங்களுக்கு சாதகமாக முடியும். 37 வயசுக்கு மேலே 57 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ நன்மை செய்யாது. அதாவது சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது, சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது. 4ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை, லாபஸ்தான அதிபதி தசை தானே உங்களுக்கு நன்மை தானே செய்யணும் அப்படின்னாக்கா அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் உங்களுக்கு பலமான தசை நடந்தால் மட்டுமே ரொம்ப யோக பலன்களை கொடுக்கும். பலமில்லாத தசை நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்களை தான் கொடுக்கும். அப்போ சுக்கிரதசை அப்படிங்கிறது பெரிய கெடு பலன்களையும் செய்யாது, நல்ல பலன்களையும் செய்யாது. ஆனால் குரு வக்கர காலங்களில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இப்போ வந்து சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறதுனால சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து வேலை ரீதியான மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், வேலை ரீதியான மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதுவும் இல்லாத வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், இது வரைக்கும் இல்லாத சிறப்பு. பசங்களுக்கு வந்து இப்போ திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். 116 நாட்கள் இந்த குரு வக்கர காலங்களில் அஷ்டம சனி அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு. இப்போ குரு வக்கரமாகுது அப்படின்னாக்கா 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகம், 6க்குடைய கிரகம். இப்போ 6க்கு 6ஆம் இடத்துல மறையதுனால கடன் பிரச்சனை தீரும். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்தாலே மன அழுத்தங்கள் தீரும். நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த குரு வக்கர காலங்களில் உண்டு. 57 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் சூரிய தசை, 63 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சந்திர தசை, 73 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை நம்ம சொல்லினே இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த 3 தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் யோகம் செய்யும். குரு வக்கர காலங்களில் மிகுந்த யோகத்தை செய்யும். அஷ்டம சனி நடக்கும்போது இப்போ இந்த 3 தசைகளுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும், அதுவும் இல்லாத வழக்குகளை கொடுத்துருக்கும். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட தசை நடத்துச்சுனாக்கா இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு அஷ்டம சனி வரும்போது கடன், வழக்கு, வம்பு எல்லாமே கொடுத்துருக்கும். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால, வக்ரமாக இருக்கிறதுனால கெடு பலன்கள் சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு நல்ல பலன்களை தான் அதிகமாக உண்டு. அது எது சார்ந்து அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகள் தீரும், வழக்குகள் எதனா இருந்ததுனாக்கா தீரும், ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கண்டிப்பாக உண்டு, வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா சொன்னதையே நம்ம திருப்பி சொல்லக்கூடாதுன்றதுனால 3 தசைகளுக்கும் இது யோக தசை அப்படிங்கிறதுனால முழுக்கவே நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா 80 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த டைம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு நெகட்டிவான பலன் அப்படின்னாக்கா பெரிய கடன்களை வாங்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால பெரிய கடன்கள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இப்போ சுயதொழில் பாதிப்பு இருந்துச்சுனாக்கா அந்த பாதிப்புகள் தீரும். பெருசாக கடன் வாங்கி ஒரு இடத்த மாற்றணும், ஒரு தொழிலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு பண்ணுங்க. குரு வக்ர காலம் அப்படிங்கிறது ராஜ கிரகங்கள் 2 கிரகங்கள் வக்ரமாகிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் லக்னத்துக்கு யோகமாக இருந்துச்சுனாக்கா யோக பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. குரு வக்ர காலங்களில் உங்கள் லக்னத்துக்கு சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு அவயோக பலன்கள் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. 80 வயசுக்கு மேலே ராகு தசை 18 வருடங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கள் 3 வருஷம் இருந்துச்சுன்னு வச்சிங்களா, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து ராகு தசை 80 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். ராகு தசை முடிஞ்சு குரு தசை கூட ஒரு சில பேருக்கு நடக்கலாம். இருந்தாலும் ராகு தசையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால, குருவுடைய வீடு மீன ராசியில் இருக்கிறதுனால, வீடு கொடுத்த கிரகம் 3ஆம் இடத்துல வக்கரமாகிறதுனால ராகுவுடைய பலன்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் அப்படி இல்லைனாக்கா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாமே கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வக்ரமாகக்கூடிய காலம், இந்த குருவுடைய வக்ர காலங்கள் மிகுந்த சிறப்பும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். நன்றி.